புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அந்த புளிக்குழம்புக்கு தேவையானது என்னென்னா வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அது பச்சை மிளகாய் போட்டுறோம், கருவேப்பிலை, அதை ஒரு சிண்டு கிண்டிட்டு அது இஞ்சி பூடு, அதையும் போட்டாச்சு. அதை ஒரு சிண்டு கிண்டி வரும். இதே புளிக்குழம்பு ஒரு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு வைக்கிது. நல்லா கவனிச்சுக்கோங்க. புளிக்குழம்பு வைக்கணும்னா கொஞ்சம் வெந்தயம், வெங்காயம், இஞ்சி பூடு, பச்சை மிளகாய், அதுக்கு தேவையானது இந்த கொஞ்சம் சுண்டல் போடுறோம் புளிக்குழம்புக்கு, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் புளி தண்ணி, அதோட கொஞ்சம் இந்த கத்திரிக்காய், ஒரு கிலோ கத்திரிக்காய், எல்லாத்தையும் போட்டு அப்படி சூப்பரான மணமணப்பாக நல்லா சுவையான புளிக்குழம்பு. அது கொஞ்சம் புளி கொஞ்சம் ஊறுது. நல்லா வதங்குது. வதங்கி வந்த பிறகு நம்ம மசால் எல்லாம் போட்டு எவ்வளவு பிரமாதமாக வருதுன்னு பாருங்கள் அந்த புளிக்குழம்பு. அப்புறம் இதுக்கு பின்னாடி அது எப்படி குழம்பு வருதுன்னு காமிக்கிறோம். ஓகே.